Hi dear friends, welcome to Educareer YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல PPT அதாவது பிசியோதெரபி கோர்ஸ்க்கான புது அப்டேட்ஸ் நேஷனல் அலைடு ஹெல்த் கமிஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அகாடமிக் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். முதல்ல பிசியோதெரபி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2025-26 அகாடமிக் இயர் வரைக்கும் பிசியோதெரபி கோர்ஸோடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4.5 இயர். இப்போ பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய நேஷனல் அலைடு ஹெல்த் கமிஷன் அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா 26-27 அகாடமிக் இயர்ல இருந்து பிசியோதெரபி கோர்ஸோடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா டோட்டலா 5 இயர்ஸ். இந்த 5 இயர்ஸ்ல நீங்க 4 இயர்ஸ் அகாடமிக்லயும் 1 இயர் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பும் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன். நம்மளுடைய நேஷனல் அலைடு ஹெல்த் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026-27ல இருந்து பிசியோதெரபி அதாவது PPT கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீட் அப்படிங்கறது அப்பியர் ஆயிருக்கணும். இது நீங்க மேனேஜ்மெண்ட்ல போனாலும் சரி, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற TN மெடிக்கல் செலக்ஷன் கமிஷன் கவுன்சிலிங்ல கலந்துக்கணும்னாலும் சரி, நீங்க நீட் எக்ஸாம் அப்படிங்கறது அப்பியர் ஆயிருக்கணும். நீட் எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தாலுமே உங்களுடைய 12 மார்க் பேசிஸ்ல தான் கவுன்சிலிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்மே உங்களுடைய 12 மார்க் பேசிஸ்ல தான் வரும். அதே மாதிரி இந்த பிசியோதெரபி கோர்ஸ் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா இந்த பிசியோதெரபி கோர்ஸ்க்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் அலைடு ஹெல்த் கமிஷன் ஃப்ரேம் பண்ற சிலபஸ் தான் இனிமே ஆல் ஓவர் இந்தியால ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் கீழேயுமே ஒவ்வொரு மாதிரியான சிலபஸ் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க, ஒரு மாதிரியான ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. இனிமே பாத்தீங்கன்னா பிசியோதெரபி கோர்ஸ்மே ஆல் ஓவர் இந்தியால ஒரே சிலபஸ் தான் நம்மளுடைய நேஷனல் அலைடு ஹெல்த் கமிஷன் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் படி தான் இனிமே பிசியோதெரபிக்குமே சிலபஸ் அப்படிங்கறது ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சிலபஸ் அதாவது ஆல் ஓவர் இந்தியால ஒரே மாதிரியான சிலபஸ் பிசியோதெரபிக்கு மட்டும் இல்லாம அதர் பாராமெடிக்கல் அலைடு ஹெல்த் கோர்சஸ்மே ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நர்சிங்கான சிலபஸ் நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஆல் ஓவர் இந்தியாவே ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா பார்மசி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. அதுதான் நம்மளுடைய ஆல் ஓவர் இந்தியாலயுமே அதை ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்குமே இனிமே பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால ஒரே மாதிரியான சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்மளுடைய நேஷனல் அலைடு ஹெல்த் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதாவது கம்மிங் இயர்ல இருந்து கம்மிங் அகாடமிக் இயர்ல இருந்து நிறைய சேஞ்சஸ் அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு வருது. தென் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கறத நீங்க மேண்டட்டரியா அதுல அப்பியர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே உங்களுடைய 12 மார்க் பேசிஸ்ல தான் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ஆகட்டும், மேனேஜ்மெண்ட்ல போனாலும் நீங்க நீட் அப்பியர் ஆயிருக்கீங்களா அப்படிங்கறது மட்டும் தான் கேட்பாங்களே தவிர உங்களுடைய மார்க் பாத்தீங்கன்னா 12 மார்க் பேசிஸ்ல தான் அட்மிஷன்ஸ் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய 12th பப்ளிக் எக்ஸாம் மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் அப்பியர் ஆயிருந்தாலே போதும். அதனால பாத்தீங்கன்னா கம்மிங் இயர்ல இருந்து நம்மளுடைய பிசியோதெரபி கோர்சஸ் அண்ட் அதர் அலைடு ஹெல்த் கோர்சஸ்ல நிறைய சேஞ்சஸ் வருது. ஆஃப்டர் 12th அப்புறம் பாராமெடிக்கல் கோர்சஸ் எப்படி படிக்கணும், எந்த மாதிரியான கோர்சஸ் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால என்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இதுக்கெல்லாம் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், இதுக்கெல்லாம் எப்படி அப்ளிகேஷன் போடணும், அதே மாதிரி எப்படி கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும், இதுக்கான ப்ராசஸ் ரிலேட்டடான வீடியோ நம்மளுடைய சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். மேலும் இதுக்கான கல்வி சார்ந்த வேலைப்பிடிந்தவர்கள் Educareer யூடியூப் சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் Educareer அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.